நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு எப்படியாவது ஒரு வழியா நம்ம பொருள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. எங்க எந்த கல்யாண ஆல்பம் எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல குப்பையா உந்துன்னு இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இவங்க ஒன்றும் புரியலையே, தெளிவா சொல்லுங்க. ஸ்டோர் ரூம்ல தான் உந்துன்னு இருக்கு, எங்கன்னா குப்பையில ஸ்டோர் ரூம்ல அப்படியே உளுந்துட்டு இருக்கும், போய் டஸ்ட் அப்படியே சும்மா தொடச்சிட்டு எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அங்கதான் இவங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம தட்டுற போது அப்படியே சும்மா மூச்சு பிரச்சனை ஏற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துல வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டு இருக்காங்க நம்ம மல்லி. இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, ஐயோ ஏன்டா இந்த அளவுக்கு நம்ம மல்லி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்களே, இவங்களுக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். நம்ம மல்லி இப்போ போய் தேடுறாங்க. அப்படியே ஒரு பக்கம் அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு அடிக்க லைட்டாக மயக்கம் போட்டு அங்கேயே வந்துடுறாங்க. அந்த ரூமை போய் சாத்தி விட்டு வந்துடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, ராஜேஸ்வரி ஒரு பக்கம், அந்த ரஞ்சி வந்தாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இந்த மாதிரி பண்ணதை அடுத்த செகண்டே கரெக்டாக மல்லி இருக்காங்களா, அவங்க போயிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாமல் இதை மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடிக்கடி வரோம் யாரோ எங்கெங்கேயோ ஏற்றின்னு வந்து விட்டு போகிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. உன் பொண்டாட்டியே நீ தான்ப்பா கண்டிச்சு இது பண்ணோம், நாங்களாம் என்ன சொல்றது சொல்லு, நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது உன் பொண்டாட்டி உன் பிரச்சனை. ஏய் ரஞ்சிதம் தேவையில்லாம் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வச்சுருக்காங்க, இப்படி தான் உனக்கு எல்லாம் சொல்லி வளர்த்து வச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி சண்டை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது, இதோட லாஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அடடா நல்லவ கூட இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க, என்னமா ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணுறான், என்னமா ஒரு பக்கம் நடிக்கிறான், நடிப்பில் அப்படியே சும்மா ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம் போலங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடிச்சே ஊரை ஏமாத்தின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் என்னென்ன ஏதோ பேசுகிறாங்க. நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தேகம் ஏற்படுது, என்னடா இது என்ன நடக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெண்பா வந்து எங்கள் அம்மாலாம் அப்படி இல்லை, தேவையில்லாம் மல்லியம்மா ஏதோ பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இப்போ நம்ம மல்லி கண் முழிச்சு வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்ட ஒரு பிரச்சனைலாம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம விஜய் இருக்காங்களா, அவங்க தான் மல்லியும் சரி கண்ணாமூச்சி விளாட்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம வெண்பா இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு எப்படியோ குடோனுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா மல்லியம்மா ஐயோ அப்பா டாடான்னு கத்துறாங்க. உடனே விஜய் ஓடி வந்து பார்த்தா மல்லியம்மா மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதர பதற ஒரு பக்கம் தூக்குறாங்க. தூக்கி ஒரு பக்கம் பார்த்தா தான் தெரியுது அவங்களுக்கு வந்து மூச்சு பெச்சை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து தூக்கின்னு வராங்க. ஒரு பக்கம் டாக்டர் அப்படின்றாங்க இப்படின்றாங்க இந்த மாதிரின்றாங்க அந்த மாதிரின்றாங்க, ஒன்றுமே புரியல. எந்த மாதிரி தான் தெளிவாக சொல்லி தொலைங்களாடா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே ஏன் இந்த சோகம் ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கஷ்டம்னு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலே இந்த வந்து நின்று இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைலாம் சந்திச்சு தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கும். அதனால இன்னும் பிரச்சனையெல்லாம் சந்திச்சாதான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் கிடைங்க. எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா சுவாரஸ்யன்ற ஒரு விஷயமே இருக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் தீரும். அதே மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தான் யோசிச்சாகணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனத்துக்கு அழகாகும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.